சென்ட்ரல் போர்டில் படிக்கக்கூடிய மனிதர் ஒரு உயர்ந்த படிப்பு படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அதை விட ஒரு மதிப்பு குறைவான படிப்பாக இவங்க நினைக்கக்கூடிய ஸ்டேட் போர்டில் வந்து ஃபஸ்ட் எடுக்கலாம்ல? சரியா? சரி, ஸ்டேட் போர்டில் ஃபஸ்ட் எடுத்த ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்போ சென்ட்ரல் போர்டில் வந்து நல்லா படிக்க முடியுமில்ல? ஏன் முடியலன்னு நாங்கள் ஆய்வு செஞ்சதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஸ்டேட் போர்டுக்காரங்களை கேட்டோம்னா எனக்கு சொந்தம் எழுதமாக தெரியாதுங்கிறாங்க. சென்ட்ரல் போர்டு கேட்டால் எனக்கு மனசில் பதியாது, நாங்கள் சொந்தமாகத்தான் எழுத முடியுங்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா நடுவாரியம் சொல்கிறோம். சென்ட்ரல் போர்டை நாங்கள் என்ன சொல்லணும்னா நடுவாரியம். ஸ்டேட் போர்டில் வந்து படிக்கவே தெரிய மாட்டேங்குது, படிக்கவே விரும்ப மாட்டேங்கிறாங்க, எப்போவும் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இவர்களை வந்து பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்களை கொண்டு போய் சென்ட்ரல் போர்டில் வச்சுட்டா நல்லா படிச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் போர்டில் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்காங்க, எப்போவுமே வந்து வெளி உலகத்தை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க, எதுலேயுமே வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு இதை விட வந்து இன்டர்நேஷ்னல் போர்டு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிற கல்வி முறையில் வந்து ஒருவர் சரியான முறையில் முன்னேறுவதற்கு என்ன காரணங்கிறத கண்டறிந்து அதை மாற்றாமல் இடத்தை மாற்றுறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த சென்ட்ரல் போர்டில் சேரக்கூடிய குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் வந்து வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அவங்களுடைய சமூக பொருளாதார சூழ்நிலை உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. இவர்கள் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து சாமானிய இடத்துல விடக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்துறாங்க. ஓகே, ஆனால் வசதி வாய்ப்பு இல்லை, ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு பெருமை வேணும், தனக்கு பெருமை வேணும்னு சொல்லிட்டு வீட்டையும் காட்டையும் விற்று நகையெல்லாம் விற்று கொண்டு போய் அங்கே சேர்த்துறப்போ வந்து அந்த குழந்தைகள் படிக்காமல் போகுது, அல்லது அந்த குழந்தைகள் வந்து தன்னை விட வசதியான குழந்தைகளோடு பழகி அவர்களை போன்ற வசதி வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக பெற்றோர்களை துன்பப்படுத்தக்கூடிய குழந்தைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வந்து அந்த மாதிரி சென்ட்ரல் போர்டில் சேர்றது தவறா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் போகக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் வந்து இருக்கிற உங்களுடைய கல்வி, பொருளாதார, சமூக அந்தஸ்து இதற்கேற்ப சூழ்நிலையில் வந்து உங்களுடைய குழந்தைகள் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேற்றம் இல்லாத குழந்தைகளுக்கான கல்வியல் காரணங்கள் என்ன, அதாவது அகாடமிக் ப்ராப்ளம் என்ன, பிஹேவியர் ப்ராப்ளம் என்ன, அதுக்கடுத்து அவங்களுடைய திறன் சார்ந்த பிரச்சனைகள் என்னங்கிறத உளவியல் ரீதியில் கண்டுபிடிச்சு தான் மாற்றணும். அதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மாணவர்களுடைய கற்றல் திறன், கற்றல் பிரச்சனைகள், கற்றல் சார்ந்த மாறுபாடுகள், நடத்தை மாறுபாடுகள், சமூக மாறுபாடுகளை கண்டறிந்து மாற்றுவதற்கு எம்எஸ்கே லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளோம். இன்னும் ஆழமாக பல்வேறு சூழலில் கற்றல் அவங்க எப்படி வந்து மனப்பாடமாகறதில்ல, படிக்க முறையில்லை அப்படிங்கிற கண்டறிந்து மாற்றுவதற்காக வந்து லேர்னிங் கிளினிக்கில் வந்து லேர்னிங் லேப் அனாலிசிஸ் என்பதை வச்சுருக்கோம். இது லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நாங்கள் சொல்கிறோம். நிறைய பணம் வச்சு படிக்கூடாதவங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, அந்த பணம் வச்சுருக்கிறவங்க படிக்கிறதுனால தன்னுடைய குழந்தைகளை வந்து வீட்டை விற்று, காட்டை விற்று, நகையை விற்று அந்த இடத்துல சேர்த்துனா படிப்பு நல்லா வரும்னு சொல்லிட்டு சாமானிய மக்கள் அங்கே போய் சேர்றாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து படித்தல் அப்படிங்கிறது தவிர வசதியை உருவாக்குதல்ங்கிற ஒரு செயல்முறையில் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம், சென்ட்ரல் போர்டும் இப்படி இருக்குது, ஸ்டேட் போர்டும் அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டூடெண்ட் எதை படித்தாலும் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்க முடியாதுங்கிறது தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் கண்டுபிடிச்சோம். ஸோ ஒரு வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுது, தமிழ் தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, இந்த ரெண்டு விஷயத்தை வந்து வச்சு எதை வேணாலும் படிக்க முடியும். அப்போ படிக்க முடியல என்ன அர்த்தம்னா, இதுக்கு பேர் தான் என்ன நாங்கள் என்ன சொல்கிறோம்னா லேர்னிங் ஹேண்டிகேப்டு, அதாவது கற்றல் முடக்கம், கற்றல் ஊனம்னு சொல்கிறோம், லேர்னிங் ப்ராப்ளம். சரியா? அந்த லேர்னிங்கை வந்து என்னென்னு கண்டுபிடிக்க தான் நாங்கள் லேர்னிங் லேப் அனாலிசிஸ். இப்போ நாங்கள் பண்ணது லேர்னிங் லேப் அனாலிசிஸ். ஸோ இதை சரி பண்ணிட்டோம்னா என்ன ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் டெய்லி உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தோம்னா அது வந்து வெளியே வந்துடுவீங்கள்ல. ஸோ எங்கள்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லேர்னராக மாறுறதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய டிஃபெக்டை வந்து மறுபடியும் ஜீரோ டிஃபெக்ட் பண்ண யூ கேன் ஏபிள் டு வின் வித்தின் ஷார்ட் பீரியட். அதனால தான் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அண்டு ஒர்க்கிங் மெமரி ரிசர்ச் வித் லேர்னிங் லேப் அனாலிசிஸ். லேர்னிங்கில் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம் சார், எனக்கு வந்து மனசு வந்து எப்போவுமே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்குது, எதை படிக்கணுமோ அதை விட்டு போட்டு எது தேவையில்லையோ அதுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், உங்களுடைய பர்சனல் குவாலிட்டியை கண்டுபிடிக்க தான் மைண்ட் லேப்னு வச்சோம்.
கார்ப்பரேட் ஃபிட்னஸ் அனாலிசிஸ். மைண்ட் லேப்ங்கிறது ஒரு தனி மனிதனுடைய நடத்தை, இயல்பு, செயல், விருப்பம், விருப்பப்பட்ட தன்மை, ஈடுபாடு இவற்றை கண்டுபிடிக்கிறது. இது எதுவுமே இல்லை அப்படின்னா கற்றலில் உள்ள பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்க தான் லேர்னிங் லேப். இது ரெண்டையும் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நீங்கள் பிகமிங் இன்டர்நேஷ்னல் லேர்னர். நாட் ஓன்லி இட்ஸ் ஃபார் யுவர் ஜென்ரேஷன், இட்ஸ் த்ரூ அவுட் என்டையர் ஜென்ரேஷன். ஏன்னா வி ஆர் மாடிஃபையிங் யுவர் லேர்னிங் பிஹேவியர் வித் மைண்ட் செட் நாலேஜ், மென்டாரிங் அண்ட் லேர்னிங் இன்டெலிஜென்சி.